என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சிக்கு காரணம் உன்னுடன் இருக்கும் ஒருவர்தான். என் தங்கமே, அது யார் என்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீ இன்னமும் சந்திக்க வேண்டியது வரும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன். அது எதற்கு தெரியுமா? நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இருந்தாலும் நீ அதனை கண்டுகொள்ளவில்லை. அதனால் அதனை உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன். அதை உன்னால் எளிதாக கண்டுபிடிக்க முடிவதில்லை. யாரும் இப்படியெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் என்று என் குழந்தையே நீ இருக்கின்றாய். நீ அப்படி நினைப்பதினாலும் அடுத்தவர்கள் மீது சந்தேகப்படாததினாலும் என்னவோதான் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக எளிதாக இது போன்ற விஷயங்களை செய்து விடுகிறார்கள். இப்படி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளான உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது உன்னுடைய இரத்த உறவு ஒன்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றது. என் தங்கமே, நான் சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வரலாம். இரத்த உறவு என்னை எப்படி பழிவாங்க நினைப்பார்கள், என்னுடைய இரத்த உறவு எப்படி என்னை அழிக்க நினைப்பார்கள் என்று நீ கோபப்படலாம். ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை நீயே இன்னும் சற்று நேரத்தில் புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இரத்த உறவு தெரிந்து அந்த விஷயத்தை செய்யவில்லை. அவர்கள் அதற்கு ஒரு காரணமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் நீ இது நாள் வரையிலுமே புரிந்து கொள்ளவில்லை. ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இதுவரையும் புரிந்து கொள்ள நினைத்ததில்லை. உன் வாழ்க்கையில் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ இதுவரை கண்டு கொண்டதும் இல்லை. உன்னுடைய இரத்த உறவு ஒன்று வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது அவருக்கு அது தவறு என்று புரியவில்லை. அவரிடம் கேள்விகள் கேட்பவரிடம் சரியாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன் அப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உன் வீட்டில் உள்ள விஷயங்களை பற்றி வெளியில் இருப்பவர்கள் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் என்று தெரியுமா? அவர்களுக்கு உன் வீட்டில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுவதெல்லாம் இப்பொழுது வாடிக்கையாக இருக்கின்றது. அதனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முண்டி எடுத்து கொண்டு அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவிடமிருந்து அதை தெரிந்து கொள்ள அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள். இந்த சூழ்ச்சி வளையத்திற்குள் முதலில் உன்னுடைய இரத்த உறவு சிக்கிக் கொண்டது என்பதுதான் உண்மை. என் தங்கமே, இதில் சிக்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது தேவையற்ற பல செயல்களையும் அவர்களோடு சேர்ந்து செய்ய தொடங்கி விட்டார்கள். அவர்களிடம் நல்லபடியாக பேசுவதனால் அவர்கள் சொல்வதை எல்லாம் வேத வாக்காக நினைக்க தொடங்கி விட்டார்கள். தனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போது அவர்களிடத்தில் இருந்து மிகப்பெரிய உதவி ஒன்றினை பெற்றிருக்கிறார்கள். அந்த உதவியை அவர்களிடத்தில் இருந்து பெற்றதனால் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உன்னுடன் பிறந்த உறவு நினைக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று அவனை அழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்தது கிடையாது. அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா? நம்மோடு பேசுகின்றவர்கள் நம்மிடம் எப்படி அன்பாக இருக்கின்றார்களோ அதுபோலத்தான் நம்முடன் பிறந்தவர்களையும் நினைப்பார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரவில்லை.
ஆனால் உண்மை என்னவென்று அவர்களுக்கு தெரிவதில்லை. உன் உடன் பிறந்த உறவு எத்தனை விஷயங்களை அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? உன் உடன் பிறந்த உறவு சென்றவுடன் இந்த விஷயம் பற்றி மற்றவர் எல்லாரிடமும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தை எள்ளி நகையாடுவது உனக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் அனுபவிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறார்களே, அதை பற்றி உனக்கு தெரியுமா? அவர்கள் தெய்வத்திடமே வந்து, தெய்வமே இவர்களுக்கு இன்னும் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டும், இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும், அதை கண்டால் என் மனம் மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். என் தங்கமே, இந்த வேலையை செய்பவர்கள் ஒருவர் அல்ல, 2 பேர். உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு நல்லபடியாக பேசுகின்ற 2 பேர்தான் இந்த விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள். எல்லோருக்குமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் அதே விஷயம் அவர்களுக்கு நடந்தால் அப்பொழுதுதான் அதனுடைய வலி என்னவென்பது அவர்களுக்கும் புரியும். அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் யார் கேட்டாலும் அதை வெளியில் சொல்வது கிடையாது. ஒரு வார்த்தை கூட அவர்கள் வெளியில் விட மாட்டார்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிட மாட்டார்கள். ஆனால் உன் உடன்பிறப்போ வெள்ளந்தியாக இவர்கள் என்ன விஷயத்தை கேட்டாலும் அதை பற்றிய அத்தனை விஷயங்களையும் ஒன்றொன்றாக சொல்லிவிடுகின்றார்கள். அவர்களின் சொந்த அறிவு அவர்களிடத்தில் சொல்லும், இதுபோன்று நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி அல்லவா பேசிக்கொண்டிருக்கிறோம், இவர்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது என்று நினைத்தாலும் அதை சொல்வதற்கு மனம் எப்படி வருகிறது என்றுதான் புரியவில்லை. உன் அப்பன் கருப்பண்ணசாமிக்கு கோபமும் வந்து விடுகின்றது இந்த செயலினால். அதனால்தான் என்னவோ தண்டனைகளை உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நான் முடிவு எடுத்தேன். இன்று அவர்கள் மற்றவர்களோடு நடத்துகின்ற செயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிரு. நாளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற உணர்வு ஒரு சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை. நம்மை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதை நம் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டாமா? முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை. இப்படி நினைக்கின்ற மனிதர்களிடத்தில் முதலில் பேசுவதே தவறு. உன்னுடைய உடன் பிறந்த உறவு தனக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் யார் ஒருவர் தன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகிறார்களோ அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் உளறி கொட்டுகிறார்கள். என் தங்கமே, நான் நினைப்பது இவர்கள் வாழ்க்கையில் இன்றளவும் திருந்தவில்லை என்றால் நாளையும் இவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக மாற்ற நினைக்கின்ற அவர்கள் நாளை அவர்களுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்க நினைப்பார்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்ய போகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை இப்படி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எந்த அளவில் துருவி துருவி கேட்டிருப்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, இதற்கு உன்னை பலிகடா ஆக்கிவிடக் கூடாது. நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் அது நம்மோடு உண்மையாகவே ஒருவர் நம்முடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்வார் என்றால் அவர்களோடு மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்றது தெரியாமல் எல்லோருக்கும் திறந்த புத்தகமாக நினைத்து கொண்டு அனைத்தையும் உளறி விடுவது மிகவும் வருத்தத்தக்க செயலாக இருக்கின்றது. என் பிள்ளையே, இனிமேலாவது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு நீ எடுத்து கூற வேண்டும். இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விளையாடப் போகிறார்கள். ஒரு நல்ல பாடம் ஒன்றை கற்பித்து கொடுக்க போறார்கள். உன் உடப்பிறப்பின் வாழ்க்கை பற்றி சொன்ன அவர்கள் வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயத்தை
வெளியில் சொல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் சந்திக்க போகின்ற பிரச்சனைக்கு பிறகுதான் அவர்கள் திரும்பி வரப்போகின்றார்கள். நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி பேசியது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள். என் தங்கமே, அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த தண்டனையை அவர்களே ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கே திரும்பி வரப்போகிறது. அவர்களின் வாழ்க்கையை எதிரிகளே இப்பொழுது காயப்படுத்தப் போகிறார்கள். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் உடன் பிறந்த உறவினை முதலில் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது நம் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும். இப்பொழுது அவர்களை பற்றி தெரிந்து அவர்களுடைய எண்ணங்களில் மாற்றம் தெரியும். உனக்கு வேதனையை தரக்கூடியதாக இருந்தாலும் அதை நீ சமாளித்து விடுவாய். என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே, உன் அப்பன் உன்னோடு இருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும்.
அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே,
அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் தங்கமே, உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு உன் கருப்பன் நான் சென்றிருந்தேன். அங்கே நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது. என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலம் முடிகின்ற இந்த நேரத்தில் துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்தது, உன் அப்பன் அங்கே என்ன காட்சியை கண்டேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அங்கு நடந்த விஷயம் உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்கப் போகின்றது. முதலில் இந்த கருப்பன் எதற்காக உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என்று சொல்கிறேன். பல நாட்களாக அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து இருந்தேன். ஏனென்றால் ஒரு முறை உனக்கு துரோகத்தை செய்த பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. அதிலிருந்து அவர்களை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் சிந்தித்தார்கள். தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக கொண்டார்கள். நான் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க அவர்கள் துணிந்தார்கள். கருப்பனதை பார்த்துவிட்டு சும்மா விடுவேனா என்ன? உன் அப்பன் நான் அங்கு சென்று அவர்களை ஒரு வழி ஆக்கிவிட வேண்டும் என்றுதான் நான் அங்கு சென்றேன். ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி அத்தனை வியப்பாக இருந்தது. நாம் எண்ணி வந்தது ஒன்று, இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறு விஷயமாகத்தான் இருந்தது. என்ன நடந்திருக்கும் என்று நான் அங்கு பார்க்க தொடங்கினேன். அப்பொழுது சில விஷயங்கள் எனக்கு தென்பட்டது. அதனால்தான் உன்னிடம் சொல்ல ஓடி வந்தேன். நான் அங்கு கண்ட காட்சி மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் பெற்ற இன்பத்தை என் குழந்தை நீயும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் உடனடியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நீயோ துரோகிகளை நினைத்து நினைத்து மனதளவில் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பதற்கு இவர்களுக்கு எப்படி மனது வந்தது என்று மனதளவில் எப்பொழுதும் வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய். நீ இங்கே கண்கள் கலங்கி நிற்கிறாய். அவர்கள் இல்லத்தில் நடந்திருக்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இவர்கள்தான் உனக்கு துரோகத்தை செய்தார்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். என்ன அப்பா சொல்கிறாய்? அவர்கள் மாறிவிட்டார்களா? கனவில் கூட இதுவெல்லாம் நடக்காது. ஏனென்றால் அவர்கள் துரோகங்களுக்கு மேல் துரோகங்களை சிறிது அளவு கூட யோசிக்காமல் செய்தவர்கள். என்ன நடந்தாலும், நான் எத்தனை கவலைப்பட்டாலும் அதை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட கவலைப்படாதவர்கள். இப்பேற்பட்டவர்கள் எப்படி திருந்துவார்கள்? இவர்கள் எப்படி நல்ல வழிக்கு வருவார்கள் என்று என் பிள்ளையே நீ கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயம் அத்தனையும் உண்மை. அவர்கள் திருந்தியதும் உண்மை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உனக்கு அதிகமான துரோகங்களை செய்யும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது. உன் குலதெய்வம் முன்னே சென்று அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததற்கான காரணம் பல நாள் பொறுமை இழந்ததுதான்.
எத்தனைதான் நானும் பொறுக்க முடியும்? எத்தனை சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள். ஆனால் உன் குலதெய்வம் உன்மேல் பாசத்தை காட்டுகிறது. தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை உடலால் காயப்படுத்தவில்லை, அவர்களை மனதால் காயப்படுத்தி இருக்கிறது. நம்பிய ஒருவருக்கு துரோகத்தை செய்தால் அது எத்தனை பெரிய வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் என்று அவர்கள் நம்பிய ஒருவர் மூலமாக கொடுத்துவிட்டது. தான் அனுபவித்த அந்த வேதனைகளை கண்டு நம்மை போலதானே நாம் துரோகம் செய்தவர்களுக்கும் இருந்திருக்கும் என்று அவர்களின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இந்த கருப்பன் அங்கே நுழைந்த பொழுதுதான் குலதெய்வம் அங்கே நின்று அவர்களை நல்வழிப்படுத்தி இருப்பதை நான் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் அங்கே கொடுத்திருக்கிற இந்த தண்டனையில் இருந்து இனிமேல் அவர்கள் மீண்டு வந்து விட முடியாது. இனி யாரையும் பழிவாங்க வேண்டும் என்றும் யார் வாழ்க்கையில் எந்த கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு வேதனைகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இப்பொழுது மனதிற்குள் தெளிவு கிடைத்தது. உன்னை பற்றி நல்ல விதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அங்கே உன்னிடத்தில் இனிமேல் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தான் செய்த தவறு என்று உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு தண்டனையை கொடுப்பது தவறு. அதனால் அவர்கள் உணர்ந்த விஷயத்திற்காக இனிமேல் அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்து கொடுக்க வேண்டும். இத்தனை காலமும் இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடந்தது இல்லை. ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் தெய்வம் எப்படி இவர்களை பார்க்கும்? இவர்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? இப்பொழுது தண்டனையையும் பெற்றுவிட்டார்கள். அவர்களின் வாழ்க்கையை அவர்களாலேயே காப்பாற்ற முடியாததாக மாறிவிட்டது. இப்பொழுது உன் குலதெய்வம் செய்த செயலினால் அவர்கள் அங்கே தான் செய்த தவறை உணர்ந்து உனக்கு இனிமேல் ஒரு காலம் கெட்ட விஷயங்களை செய்துவிடக்கூடாது என்ற தெளிவு கிடைத்தது. நல்லபடியாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை கண்டதும் உன் அப்பன் கருப்பணசாமி எனக்கு அத்தனை சந்தோஷம். என் குழந்தையே, உன் குலதெய்வம் அந்த தண்டனையை கொடுக்கவில்லை என்றால் உன் கருப்பணசாமி நான் அந்த தண்டனையை கொடுத்திருப்பேன். இனிமேல் நீ எதற்காகவும் கலங்காதே, துரோகத்தை எண்ணியும் வருந்தாதே. துரோகத்திற்கான தண்டனை ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே. துரோகத்தை செய்தவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் உன் கருப்பணசாமி ஒரு நாளும் அவர்களை மன்னிக்க மாட்டேன். தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன். இல்லை என்றால் உன் காலடியில் அவர்களை மண்டியிட வைக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பேன். அவர்கள் செய்த தவறினை உணர வைக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லதை கொடுக்கும். திருந்த வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இனிமேல் இந்த துரோகிகளை எண்ணி வருந்தாதே. நான் உன்னோடு துணை நிற்கும் வரை, உனக்கு காவலாக இருக்கும் வரை சர்வ நிச்சயமாக எந்த ஒரு தீய சக்திகளும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாயினும் சரி யாராலையும் உன்னை நெருங்க விட முடியாதபடி நான் உனக்கு காவலாக நிற்கின்றேன் என்பதை மட்டும் மறக்காதே. யோசனைகள் அதிகமாக இருக்கும். அப்படியானால் அதன் முடிவில் நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுபோலத்தான் இது நாள் வரையிலும் நீ குழம்பி தவித்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியினை பெறப்போகிறாய். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ அடைந்த அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறேன்.
எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தி கதறினாயோ அந்த நேரத்தில் உன்னோடு இருந்தவர்கள் மீண்டும் உன்னோடு தொடர்ந்து வருவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வெறுத்து உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள். அவர்களை ஒருபோதும் தண்டிக்க தவறிவிடாதே. அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனையானது, என் குழந்தையே, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தி கதறினாயோ அந்த நேரத்தில் உன்னோடு துணை இருந்தவர்கள் மீண்டும் உன்னோடு துணையாக தொடர்ந்து வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடுவதை நீ காணப்போகிறாய். ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ அடுத்ததை செய்ய முடியாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழல் வரும். ஆனாலும் அந்த சூழலில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன். நீ கேட்டதை நான் கொடுப்பதாக உனக்கு வாக்குறுதி தருகின்றேன். அதனால் கவலைப்படாமல் அடுத்ததை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உனது நன்மைக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. கருப்பன் உன் கூட வருகின்ற வரை உனக்கு வழியில் எந்த பயமும் கிடையாது. எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன்னேறி செல்ல வேண்டும். என் பிள்ளையே, நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு அழைத்துச் செல்வேன். உனக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன். எந்த காலகட்டத்திலும் உனக்கு வேதனைகள் வந்து விடாதபடி நான் பார்த்து கொள்வேன். 2 நல்ல செய்தி கிடைக்கப் போகின்ற நேரம். என் குழந்தையே, அதை சரியாக நீ பயன்படுத்திக் கொள். செய்தி நல்லதாக வந்து விட்டது என்று எண்ணி அதனை சாதாரணமாக விட்டு விடாதே. உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது நாள் வரைக்கும் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பழி தீர்க்கப் போகின்றாய். அது உன்னுடைய வெற்றியினால் மட்டுமே தான் சாத்தியமாக போகிறது. நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாய் என்பதை இந்த உலகமே வியந்து பார்க்கப் போகிறது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும்.